அநேகமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள 1950க்கு முன்பு பிறந்தவர்கள் இருக்கலாம். நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன். 1950களுக்கு பிறகு பிறந்தவர்களும் இருக்கலாம். நம்மெல்லாம் கடந்து போன மக்கள். நம்ம காலங்கள் முடிஞ்சிருச்சு. 2000க்கு பின்னே இப்போ பிறந்திருக்கிற ஆளுகளுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா 2K கிட்ஸு அவங்கெல்லாம் 2000ங்களுக்கு பிறகு பிறந்த குட்டீஸ். அவங்க இப்போ தலைமை தாங்கிட்டாங்க. 24 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த தலைமுறைக்கு சரியானது கூட்டு குடும்பமா தனி குடித்தனமா? இதுதாங்க இப்போ தலைப்பு. 2000ங்களுக்கு முன்னாடி பையங்களை சொன்னா இதாண்டா பொண்ணு அப்படின்னா அவ்வளோதான். அந்த பொண்ணை பார்த்து இதாம்மா மாப்பிள்ளை அப்படின்னா சட்டு பிடிச்சிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு கேட்டுச்சுங்க, நான் பார்க்கணும், நான் பேசணும், எனக்கு பிடிச்சா தான் கட்டுவேன்னுச்சு. அது கொஞ்சம் காலம். இப்போ என்னடா அப்படின்னா இந்த தலைமுறையில் எது இரவு பகல் எந்த நேரமும் கையில் ஒரு கருவியை வச்சுக்கிட்டு அதோடைய பேசிக்கிட்டு இருக்கான். இந்த தலைமுறையில் கருவிகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறையில் எது சரி? தனி குடித்தனமா கூட்டு குடும்பமா? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய படத்தை பாருங்க, ஏன்னா அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. தான் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்தினுடைய அடையாளம் ஆங்கிலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா தான் கொஞ்சம் பேருக்கு விளங்குதான். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள், முடிஞ்சிச்சு. இது தனி குடித்தனம். கூட்டு குடும்பம்னு பேசுறதுக்கு 3 பேர். முனைவர் சிவ சதீஷ்குமார் இருக்கார் பாருங்க, நல்ல பேச்சாளர், ரொம்ப கச்சை கட்டி நிற்கிறார். திருமணம் ஆயிடுச்சா? ஆக போகுது. ஆன பிற்பாடு தான் தெரியும் கூட்டு குடும்பமா தனி குடித்தனமானு. ஆனால் இவர் முன்னாடியே முடிவு பண்ணிட்டார், நம்ம முடிவு இதுதான், கூட்டு குடும்பம் தான் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கார். அந்த நடுவர் இருக்காங்களே முனைவர் ரேவதி சுப்ரேஷன், அவங்க குடும்பத்தில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. மாமனார், மாமியார், கொழுந்தனார், நாத்தனார் அப்போ ஆத்திட்டு போயிடுவாங்க. அவங்க உறுதியாக நிற்கிறாங்க, கூட்டு குடும்பம் தான் சரி அப்படின்னு. அந்த கடைசியாக உட்காந்துருக்காக பாருங்க. அவங்க வீட்டுக்கு போனால் 1 ஆள் 2 ஆள் இருக்காது, நித்தம் திருவிழா தாங்க. அவங்க சொல்கிறாங்க கூட்டு குடும்பத்தில் ஒரு தனி சுகம் இருக்கையா அண்ணன். இந்த 3 பேரும் அழுத்தம் திருத்தமாக நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் திருமதி தெய்வான, கல்யாணம் ஆச்சா, அவர் என் கையை பிடிச்சாரா, நான் அவர் கையை பிடிச்சனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை பிடிச்சாச்சுல, வாயா வா. அதுக்கு ஒருபாடு போ. இந்த இவங்க வீட்டுக்காரரு இவங்ககிட்ட பேசும்போதே இப்படி தான் இருக்கார். அவங்க முடிவாக சொல்கிறாங்க, ஐயா இதெல்லாம் பிச்சு போடுங்கெல்லாம் வேண்டாம், எதுக்கு போட்டுவானே, அப்புறம் சிரமப்படுவானே. தனி குடித்தனம் தனி சுகம், அதுக்கு ஒரு தனியான இன்பம் இருக்குது. அதனால் அந்த குடித்தனம் தான் சரி அப்படின்னு இவங்க. அந்த நடுவில் இருக்கார் பாருங்க தம்பி சிவகுமார், அவர் ரொம்ப உறுதியாக நிற்கிறார். அவங்க வீட்டம்மா கோட்டை கிழிச்சாங்கன்னா எல்லாம் தாண்ட மாட்டார். அவன் கோடு கிழிச்ச உட்பாடு அதுக்குள்ளேயே நான் வாழ்கிறேன் பாருங்க, அதனுடைய சுகம் இருக்கே, அது ஒரு தனியாட்டார் அவர். இந்த கடைசியில் இருக்கார் பாருங்க, ராஜா ஒரு முழுக்க என்ன சொல்றாரு, தனி குடித்தனம் தான் அதுதான் சுகம் அப்படின்னு இந்த 3 பேர்.
இப்போது இன்றைய தலைமுறைக்கு சரியானது கூட்டு குடும்பமே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் சிவ சதீஷ் குமார் பேச வருகிறார். உண்மையிலேயே இன்றைய தலைமுறையினருக்கு சரியானது கூட்டு குடும்பமே என்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஏன்னு கேட்டா, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற 80களினுடைய குழந்தையாக நாம் பிறக்கல. அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய 20களினுடைய குழந்தைகளாக நாம் பிறக்கல. 2K கிட்ஸாக நாம் பிறக்கல. ரெண்டுக்கு இடையில ஊர்ல பார்த்தாலும் சரி, தானா பார்த்தாலும் சரி, கிடைக்காம 90s கிட்ஸா பிறந்து ஒரு வழியா ஊரெல்லாம் பொண்ணு தேடி திருமண பந்தத்துக்கு உள்ள போறேன். ஏதோ ஒரு வழி கிடைச்சிருச்சுங்கய்யா. இப்ப கூட்டு குடும்பம் தான் சரியா இருக்கும் நினைச்சு பேசுறேன். ஐயா அவர்கள் தீர்ப்பு கொடுக்கறத வச்சு நான் அந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் போறதான்னு சொல்லி ஊருக்காக பேசாம வீட்டுக்காக பேச வந்திருக்கிறேன். ஐயா, இன்னைக்கு 2 பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்தா அவங்களும் ஒரு ப்ரெஷர்ல வருவாங்க, நம்மளும் ஒரு ப்ரெஷர்ல வருவோம். இதே நீங்க கூட்டு குடும்பத்தில் நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்று யாரோ ஒரு முகம் இருக்கும். ஒரு சோகமா இருக்கு, மருமக சோகமா இருக்கும். சோகமா இருக்கும்போது மாமியார் கேட்பாங்க, என்னம்மா சோகமா இருக்க? அவன் திட்டானா? ஆமாத்த அப்படின்னு சொன்ன உடனே, அவன் அப்படித்தாம்மா, கொஞ்சம் லூசு பையன், உங்க மாமனார் மாதிரி. கொஞ்சம் முன்கோபி, ஆனா குணமானவம்மா, கவலைப்படாத, வந்த புதுசுல எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு, போக போக சரியா போயிருமான்னு சொல்லி வாழ்க்கையிலே சின்ன சின்ன அந்த துன்பங்களையும் கூட இன்பங்களாக மாற்றக்கூடிய வல்லுநர்கள் நிறைந்த இடம் எங்களுடைய கூட்டு குடும்பம். ஆக மாமியாரும் மருமகளும் அவ்வளவு பிரியமா இருப்பாங்கன்னு நானும் நம்புறேன். சரி சரி சரி. இதே பாருங்களேன், இதே தனி குடும்பத்துல பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், 2 பேர். இவங்க பார்த்தா அவங்க மூஞ்சி பார்க்கணும், அவங்க இவங்க மூஞ்சி தான் பார்க்கணும். ஏதாவது ஒரு டைம் நம்ம சிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீ புரிஞ்சுக்கவே இல்லை, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியவே இல்லை, என் மேல நீ அக்கறையே காட்டல, பல்லு விலைக்கு 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டேங்கிற என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துல நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் பல்லு விளக்க ஒருபாடு ஐ லவ் யூ சொல்லணும். சொன்னா கல்யாண வாழ்க்கை கமகமன்னு இருக்குங்கய்யா. அதுக்காக நான் தனி குடும்பத்துல மட்டும்தான் சண்டை இருக்குது, கூட்டு குடும்பத்துல சண்டை இல்லைன்னு சொல்ல. தனி குடும்பத்திலே வரக்கூடிய சண்டைகள் எல்லாம் உறவுகள் பிரிவதற்கான சண்டைகள், கூட்டு குடும்பத்திலே வரக்கூடிய சண்டைகள் உறவுகள் சேருவதற்கான சண்டைகளாக இருக்கும். ஒரு 70 வயசுல ஒரு பாட்டி வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு என்சைக்ளோபீடியா வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே அதுக்கு தெரியும். இருமிக்கிட்டே இருக்கிறது, இருமிக்கிட்டே இருந்தாலும் நல்ல செய்திகளை சொல்லுங்க, அந்த இருமலுக்கு மருந்தையும் சொல்லுங்க. அதுக்கு தாங்க, அது கையில தாங்க கை வைத்தியத்தை வச்சிருக்கு. ஒரு குழம்பு வைக்கிறதுல இருந்து குழந்தையை எப்படி வளர்ப்பதுங்கிற வரைக்கும் அந்த பாட்டி சொல்லி கொடுக்கும். இது மட்டும் இல்ல, அந்த பாட்டியோட கையில் இருக்கிற 5 பொட்டி இருக்கு பாத்தீங்களா, அது சாதாரண பொட்டி இல்ல, அதுதான் முதலுதவி பெட்டி. அந்த பாட்டியினுடைய கண்கள் சாதாரண கண்கள் அல்ல, அதுதான் CCTV கேமராக்கள். அந்த கேமராக்களை தப்பி குழந்தைகளுக்கு எந்த துன்பம் வராது. பாட்டியெல்லாம் இப்ப இருக்கு. சென்னையில வியாசர்பாடியில ஒரு வீடு, அந்த வீட்டில் இன்றைய வரைக்கும் 52 பேர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தலைவர் செல்லம் என்கின்ற ஒருவர், அவர் ஏன் தன்னோட குடும்பத்தை அப்படி வச்சிருக்காருன்னு கேட்டா, நாடு பிளவுபட்டதுக்கு காரணமே தனித்தனியா போனதுதான், வீடும் பிளவுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக வீட்டையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். கூட்டு குடும்பம் தான் உண்மையான குடும்பம். தனி குடுத்தனம் என்பது கூண்டு குடும்பம், கூண்டுக்குள் அடைபட்டு இருக்கிறீர்கள். ஒரு வாழ்க்கையில வேகமும் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும். தனி குடுத்தனத்தில் அது கிடையாது. எங்களுடைய கூட்டு குடும்பத்தில் இளைஞர்களுக்கு கிட்ட வேகம் இருக்கும், பெரியவர்களிடத்திலே விவேகம் இருக்கும். இரண்டும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கேற்ற வாழ்க்கை முறை கூட்டு குடும்பமே என்று சொல்லி இதை தீர்ப்பாக கொடுத்தால் நானும் அதை எடுத்துக்கொள்வேன் என் வாழ்க்கைக்கு என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு செல்லம் அவருடைய கூட்டு குடும்பத்தை கணக்காக எடுத்து வச்சுக்கிட்டு அது மாதிரி இந்த நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நிறைய செய்திகள் சொல்லியிருக்கார். இவ்வளவும் கேட்டிருக்க இவங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறீங்க? சேர்ந்துருந்தா அந்த மனுஷனை அந்த பாடுபடுத்துவாங்களா? வாங்கம்மா தெய்வானே வாங்க.
பாவம் இப்பதான் நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. அவருக்கு இன்னும் அடினா என்னன்னு தெரியல தம்பி. புடுங்கல்னா என்னன்னு தெரியல. அவர் ஒண்ணு சொன்னாரா இல்லையா ஐயா, உங்க தீர்ப்பை பொறுத்து தான் கூட்டு குடும்பமா தனி குடுத்தனமான அவர் முடிவு பண்ண போறாராம். எல்லாம் உடான்ஸ். ஏற்கனவே சென்னையில வீடு பார்த்துட்டாங்க தனி குடும்பத்துக்கு. இங்க வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ். நடுவர் ஐயா, இப்ப நம்மளே ஒண்ணு எடுத்துப்போமே. இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பேசுறாங்க. அப்ப நாங்க பெரிய குடும்பமா வாழ்றோம், 20-25 பேர் இருக்கோம், உங்க பொண்ணை தரீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அவுடேட்டட் ஃபேமிலிஸ, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதே இது கல்யாணம் ஆன அடுத்த நாளே தனி வீடு பார்த்து தனி குடுத்தனம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. எங்கெல்லாம் பயன்படுத்து பாருங்க அது. ஏன்னா என்ன கேட்டுதான் சமைக்கணும், என்ன கேட்டுதான் செய்யணும், என்ன கேட்டுதான் இதை பண்ணணும், அந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லி கூடவே நின்று வழி நடத்துகின்ற பெரியவர்களை விட ஓ வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வழி விட்டு நிற்கின்ற பெரியவர்களுக்கு வரவேற்பு அதிகம். நடுவரையா, ஒரே உரையில 2 கத்தி இருக்க முடியுமா? ஒரே அடுப்படிக்கு 2 ராணி இருக்க முடியுமா? அதனாலதான் தனி கொடுத்துன வந்துட்டா, உங்க வீட்டுக்கு நீ ராணி, எங்க வீட்டுக்கு நான் ராணி, மாமியாரும் ஹாப்பி அண்ணாச்சி, மருமகளும் ஹாப்பி அண்ணாச்சி. நடுவர் அவர்களே, நிறைய மாறி போச்சு இன்னைக்கு. ஒரு காலத்துல எல்லாம் கணவன் மனைவியும் சண்டை போட்டா எப்படி இருக்கும் வீடு? வீட்டுல சமைக்க மாட்டாங்க, கோவமா இருப்பாங்க. அவர் மட்டும் வெளியே போறவர் எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவார். வீட்டுல இருக்கவங்க பட்னியாவே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. வீட்டுல இருக்கிற கணவன் மனைவியும் சண்டை போட்டா முதல்ல ஒருத்தன் வந்து காலிங் பெல் அடிச்சு பீட்சா கொடுப்பான், ரெண்டாவது ஒருத்தன் வந்து காலிங் பெல் அடிச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பான். சண்டை போட்டா பட்டினியா கடன்றது அந்த காலம், சண்டை போட்டா விதவிதமா வாங்கி சாப்பிடுன்றது இந்த காலம். கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. அங்க வா இங்க வான்னு கண்ணு காட்டி கையை காட்டி பயபக்தி காதலை கொடுத்தது கூட்டு குடும்பம், பரஸ்பர மரியாதை காதலை கொடுப்பது தனி குடும்பம் தானே. பரஸ்பர மரியாதை முக்கியம். நடுவர் அவர்களே, கூட்டு குடும்பத்துல என்ன பிரச்சனை? விரிசல்னு ஒண்ணு வந்துட்டா அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விரிசல் வரத்துக்கு முன்னாடி ஒரு விலகல் இருப்பது என்பது தான் புத்திசாலித்தனம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதனாலதான் கூட்டு குடும்பங்கள் வேண்டாம், தனி குடும்பம் தேவையில்லைன்னு நாங்க சொல்றோம். நடுவரையா, என்னவா இருந்தாலும் இந்த மேடையில எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு நடுவர் அவர்களே. அந்த அணியில யார் வேணாலும் பேசி இருந்திருக்கலாம், பாரதி மேடம் போய் அந்த அணியில பேசலாம். இந்த படத்துல வரும்ல, திடீர்னு அலை நின்னு போயிடும், அப்படியே வானத்துல பறவை நின்னு போயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்கள அந்த பக்கம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் உலகமே நின்னு போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. கூட்டு குடும்பங்கள்ல ஆணுக்கு அடுப்படினா எந்த பக்கம்னே தெரியாது சார். ஆண் சாப்பிட்ட பிறகுதான் பெண் சாப்பிட வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ காஃபி போடுறியா, நான் தோசை ஊத்துறேன். நீ சாம்பார் வைக்கிறியா, நான் சட்னி வைக்கிறேன். நீ சாப்பிடுமா, நான் தோசை ஊத்துறேன் சொல்றாங்க ஐயா. எப்படி இருக்கும் சொல்றாங்க ஐயா, ஊட்டியும் விடுறாங்க ஐயா. பாக்குறதுக்கு தான் யாரும் இல்லையே. அப்ப ஆணை அடுப்படிக்குள் வர வைத்த தனி குடும்பங்கள் எவ்வளவு பெரிய புரட்சி செய்திருக்கின்றது. இதை மறுத்து அவங்க அந்த பக்கம் போய் நின்று பேசலாமா? ஆக அடுப்படிக்கு போகணுன்றத நினைச்சுக்கங்க சொல்றாங்க. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல ஒரே தொழில் இருந்ததா, ஒரே வேலை இருந்தது, ஒரே சம்பளம் இருந்தது, ஒரே தலைவர் இருந்தார், ஒரே வீடு இருந்தது, கூட்டு குடும்பமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. பெரிய பையன் பிரான்ஸ்ல இருக்கான், சின்ன பையன் ஆஸ்திரேலியால இருக்கான். நீங்க கூட்டு குடும்பத்திற்கு எங்க வீடு பாப்பீங்க? நடுவில் இஸ்ரேல் ஈரான்ல பாப்பீங்களா? உலகமே மாறி போனது. இனியாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டோம். நாம தனி குடும்பமாமே வாழ்றதுதான் நமக்கு சுகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நடுவர் அவர்களே, இன்றைய தலைமுறையினருக்கு சரியானது தனி குடும்பங்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பெரிய பையன் அமெரிக்காவில் இருக்கான், சின்ன பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். தனி குடித்தனம். ஆக இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா தனி குடித்தனத்துக்கு ஏகப்பட்ட ஆதரவு தெரியுது. அதனால் நான் இப்போ கிட்ட சொல்லிக்கிறேன், கூட்டு குடும்பம்
கொஞ்சம் கூட்டு முயற்சி எடுக்கணும். உங்கள் நிலைமை ரொம்ப நல்லா இல்லை. வாங்கம்மா வாங்க, கூட்டு குடும்பத்தை காப்பாற்றுங்க. இன்றைய தலைமுறைக்கு சரியானது எது அப்படின்னு கேட்டு தனி குடித்தனமா கூட்டு குடித்தனமான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெய்வான பேசின உடனே புரிஞ்சு போச்சு, இன்றைய தலைமுறைக்கு கட்டாயமா கூட்டு குடித்தனம் தான் வேணுங்கிறத அவங்க பேச்சுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியா? ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது, சமையல் அறையில் 2 ராணிகள் இருக்கக்கூடாது. நீங்க என்ன குக்கிங் ராணியா? இவங்க குக்கிங் ராணி இல்ல, புக்கிங் ராணி. போன்ல புக் பண்ணி சாப்பிடுற ஆளு, இவங்களுக்கு சமையல் அறையில 2 பேர் நிக்கணுமா? உங்களுக்கு சமைக்க முடியலன்னு தாமா கூட்டு குடித்தனமா இருக்கணும்னு சொல்ல வரோம். நடுவர் அவர்களே, கூட்டு குடும்பத்துக்குள் கணவனும் மனைவியும் மறைந்து எப்ப நேரம் கிடைக்குமோ அவ்வப்போது காதலை காட்டும் போது ஏற்படுகின்ற இன்பம் இருக்கிறதே, அதற்கு சமமாக எதுவுமே இருக்காது என்பதுதான் அனுபவித்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணுமா? அவங்க சொன்னாங்கல்ல, வழிகாட்டுகிற தலைமுறை எங்களுக்கு தேவையில்லை, வழிவிடுகிற ஆளு தான் வேணும்னாங்கல்ல. அப்படி வழிவிட்டு நாங்க விலகி நின்னோன்னு வைங்களேன், இது 2 அடிக்கிற கூத்து. கல்யாணம் ஆனா எல்லாரும் கோயிலுக்கு போவோம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது 2ஐயும் தனியா வச்சா சண்டை போட்டு சீக்கிரம் கோர்ட்ல போய் நிக்குது. அதுக்காகத்தான் பெரியவர்களினுடைய பார்வையில இருந்தா நல்லதுன்னு நாங்க சொல்ல வரோம். என்ன தெய்வான மனசுலாயோ? கூட்டு குடித்தனமா இருக்கும்போது என்னென்ன நன்மை கிடைக்குது தெரியுமா? ஒரு பாட்டி இருக்கிற வீட்டுல ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி, ஒரு தாத்தா இருந்தா ஒரு நூலகம் இருக்கிற மாதிரி, ஒரு சித்தப்பா இருந்தா ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிற மாதிரி, ஒரு அத்தை இருந்தா ஒரு கலை களஞ்சியம் நம்ம கூட இருக்கிற மாதிரி. அதனால தாங்க குடும்பம் என்பது பல்கலைக்கழகம்னு சொன்னோம். கூட்டு குடித்தனம் தான் பல்கலைக்கழகம், தனி குடித்தனம் டியூஷன் சென்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்க அதுல போய் என்ன மகிழ்ச்சியை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். என்னமோ தனியா இருந்தா இவங்களுக்குள்ள வர்ற சண்டையை உடனே சரி பண்ணிடுவாங்களாம். நடுவர் அவர்களே, நம்ம இலக்கியத்துல இல்லாத உதாரணமா கோவலனையும் கண்ணகியையும் கல்யாணம் ஆன உடனே தனி குடித்தனம் வச்சாங்க. விளைவு என்ன? இந்த பையன் எங்க போறான் எங்க வரான்னு தெரியாம அந்த பொண்ணு ஒத்தையில அழுதுகிட்டே இருந்தது. பெரிய பிரச்சனை வந்து எங்க ஊருக்கு தீ வச்சுட்டாங்க, மதுரைக்கு. கடைசியில் எங்களுக்கு தான் சிக்கல் வந்துச்சு. இதுவே கூட்டு குடித்தனமா இருந்தா மாசாத்துவான் பார்த்துக்கிட்டே இருப்பார்ல, டேய் எந்த நேரத்துல எங்க போற எந்த நேரம் வீட்டுக்கு வரணும்னு கண்டிக்கிறதுக்கு ஒரு பெரியவர் வீட்டுல இருந்தா ஒழுக்கம் இருக்குங்கிறத மறந்து போயிடாதீங்க. அவர் எந்த வீட்டுல போய் இருந்தாரா? அத பாட்டி கண்டிச்சிருவாங்கல்ல ஐயா, அத கண்டிக்கிறதுக்கு பாட்டி இருப்பாங்கல்ல. வேகமாக போகிற வாகனமாக இருந்தாலும் ஒரு ஸ்பீட் பிரேக்கும் ஒரு சிக்னலும் இருந்தால்தான் பயணம் சிறப்பாக அமையும். இல்லாட்டா விபத்து ஏற்பட்டு விடும் என்றால் வாழ்க்கைக்கும் சில கட்டுப்பாடுகள் ஒழுங்குகள் இருந்தா தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்ங்கிறத மறந்து போயிடாதீங்க. நடுவர் அவர்களே, ரத்தன் டாடா என்ன சொன்னார் தெரியுமா? வேகமாக பயணம் செய்ய வேண்டுமா தனியாக நட, நீண்ட தூரம் பயணம் போக வேண்டுமா கூட்டத்தோடு போ என்று சொல்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்துக்கு பெரியவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று ஒரு கூட்டம் துணையாக வந்தால்தான் வாழ்க்கை சிறக்க முடியும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போமா? இன்னைக்கு யூகேஜி பையன் சொல்றான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. யூகேஜி பையன் சொல்றான்னா அவனுக்கு பகிர்வதற்கு ஆள் இல்ல. ஆனா தாத்தா பள்ளிக்கூட வேன்ல இருந்து அவனை இறக்கி கையை பிடிச்சு கூட்டிட்டு வரையில பள்ளிக்கூடத்துல நடந்த அத்தனை கதையும் சொல்லுவான் ஐயா. அவ்வளோத்தையும் அவன் புதுசா படிச்சதெல்லாம் ஷேர் பண்ணுவான் தாத்தாட்ட. பெரியவர்களின் பாதுகாப்பில் வளர்கின்ற குழந்தை மகிழ்ச்சியாக வளர்கிறது, பாதுகாப்பாக வளர்கிறது, சகிப்பு தன்மையோடு வளர்கிறது, இருப்பதில் நிறைவு பெறுகின்ற குடும்ப மகிழ்ச்சியோடு வளர்கிறது என்றால் நடுவர் அவர்களே, தனி குடித்தனத்தை விட கூட்டு குடித்தனம் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு காரணம். இன்றைய தலைமுறைக்கு தேவையானது கூட்டு குடித்தனமே என்று சொல்லி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. எடுத்துக்கிட்ட கரைக்கெல்லாம் பாருங்க, தனி குடித்தனம் இருக்கிறீங்களே, சண்டைன்னு வந்துருச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு, கோர்ட்டில் போய் நிற்கிது. அது ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது கட்டம் இலக்கியத்திலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க. கோவலனை கொண்டு போய் தனி குடித்தனம் தான் வச்சாங்க. என்னாச்சு?
கதை எந்த மாதிரி இருக்குன்னு நடந்துச்சுன்னு தெரியுமில்ல. மதுரை அழிஞ்சு போச்சியா அது சொல்றாங்க. சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்கியிருக்காங்க. விட்டுருவாரா சிவகுமார்? வாங்க சிவகுமார். ரேவதியினுடைய ஒரு இயல்பு என்னன்னா, எப்பெல்லாம் தன்னுடைய கட்சி தோக்க போகுதுன்னு அவங்களுக்கு தோண்டுதோ அப்பெல்லாம் கத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்றாங்க பாரு, கூட்டு குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் மாதிரி, தனி குடித்தனம் டியூஷன் சென்டர் மாதிரின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. என்ன, பல்கலைக்கழகத்தில் ஃபெயில் ஆனவங்க கூட டியூஷன் சென்டருக்கு வந்தாதான் பாஸே ஆற. அப்புறம் அந்த தம்பி, நடுவுறவர்களே நீங்க தீர்ப்பா எதை சொல்றீங்களோ அப்படித்தான் நான் வாழ போறேன். விஷயம் புரியுதுங்களா? நீங்க கூட்டு குடும்பத்துல இருந்தீங்கன்னா சொந்தமா ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு சினிமா போனோன்னு வைங்க, அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். அம்மா நானும் அவ்வளவு சினிமாவுக்கு போகலான்னு இருக்கிறம்மா. அம்மா உடனே தங்கச்சியும் கூட்டு போடா. நீங்க நெளிஞ்சுக்கிட்டே, இல்லம்மா அது வந்து இங்கிலீஷ் படமா? உன் வீட்டுக்காரிக்கு தான் இங்கிலீஷ் புரியுமா? அவளுக்கும் எல்லாம் இங்கிலீஷ் புரியும், கூட்டு போ. இல்லம்மா அது பேய் படமா? அப்போ உன் வீட்டுக்காரி தான் பொருத்தம், அவளோடையே போ. இந்த காலத்து பெண்களே பெண் பார்க்கறதுக்குன்னு போறப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் கூட இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் கூட இருக்கிறதே பெருசு, இதுல உன் உறவுக்காரங்கன்ற பேர்ல என் தலையில கட்டிவிடாத, சௌக்கியமா 2 பேரும் இருப்போன்றதுதான் அர்த்தம். 10-12 பேரும் கூட்டு குடும்பமா இருக்கணும்னா அவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கு இந்த காலத்துல எவ்வளவு பேராலங்க முடியும்? 2 பேரு 3 பேரு தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல. அதனாலதான் அப்பா அம்மா மட்டுமே இருக்கனாலதான் அதுக்கு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு பேரே வச்சிருக்கான். அதனால இது சாத்தியமே இல்லை. இன்னொன்னு வெளிப்படையா சொல்ற நடுவர்களே, இந்த தலைமுறை தங்களுக்குள் இருக்கிற அந்நியோன்யத்தை, நெருக்கத்தை கொஞ்சம் வெளிப்படையாக காட்டுவதற்கு தயங்குவது இல்லை. நடுவர்களே, பெயர் சொல்லியே கணவனை அழைப்பார்கள். இந்த தலைமுறை அதை ஒரு விஷயமாவே நினைக்கல. அந்த அந்நியோன்ய கூட்டு குடும்பத்துல முடியுமாமா? அது எவ்வளவு மகிழ்ச்சின்னு தனியா இருந்து பார்த்தாதாமா தெரியும். பெயர் சொல்லியே, ராஜேஷ் என்னோட வண்டி சர்வீஸ்க்கு விட்டுருக்கண்டா. நீங்க டாக்டருக்கு இனிஷியல் மாதிரி தப்பா எடுத்துக்கிட்டாங்க. பெயர் சொல்லி அழைப்பது இந்த தலைமுறைக்கு அன்பின் வெளிப்பாடு. இதை விட நான் இன்னொன்று நேரடியாக சொல்லுகிறேன். இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்வின் கனவாக, கருதுகோளாக 3 விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். ஒன்று தங்களுடைய தனிப்பட்ட அடையாளம், பர்சனல் ஐடென்டிட்டி. இன்னொன்று தங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், பர்சனல் ஸ்பேஸ். மூன்றாவது தங்களுடைய பணி, தங்களுடைய வேலை சம்பந்தமான உயர்வு, பர்சனல் கரியர் growth. இந்த 3க்கும் தனி வீட்டில் இருக்கிற பொழுதுதான் சாத்தியமே தவிர கூட்டு குடும்பத்தில் இருந்தால் மறைந்தும் கரைந்தும் போக வேண்டியதுதான். நாங்கள் சொல்வது கூட்டு குடும்பம் என்பதை விட தனி குடித்தனம் சிறந்தது. ஏன் காரணம் என்றால், எல்லோரும் ஒன்று கூடுவோம், எல்லாரும் கொண்டாடுவோம். அவரவர்களுக்கு மூச்சு விடுவதற்கு இடம் இருக்கிற வகையில் கொஞ்சம் விலகி இருந்து வாழ்வோமே தவிர உறவை விட்டு விட்டு ஒரு நாளும் வாழ மாட்டோம். மனதால் எங்களுடையது கூட்டு குடும்பம் தான், வாழ்கிற இடம்தான் தனி குடித்தனம் என்பதுதான் எங்கள் வாதம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அதாவது இப்போ என்னையெல்லாம் கல்யாணம் கட்டின பொம்பளை, சாலமே மாப்பியா நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எங்கள் தலைமுறை அப்படி இல்லை. ஆனால் இன்னைக்கு தலைமுறை அந்த பொண்ணு அவனை டேன்னு கூப்பிட்டா தான் அவன் ஹனி. ஆக இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா தனி குடித்தனத்துக்கு ஏகப்பட்ட ஆதரவு தெரியுது. நான் முடிவுக்கு வர முடியல, கொஞ்சம் திணறலா இருக்கு. பாரதி இருக்காங்களே, அவங்க வர்றாங்க. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இளைஞர்களா இருப்பவர்கள் தனி குடித்தனம் வேணும்னு சொல்லுவாங்க. இளமையிலிருந்து கொஞ்சம் அப்படி அப்படி போறவங்க கூட்டு குடும்பம் நல்லதுன்னு அறிவுரை சொல்லுவார்கள். இப்ப பேச வர போறாருல்ல அடுத்து, இவரு இளைஞரா இருந்த போது கூட்டு குடும்பத்துக்காக பேசியிருக்காரு. இன்னைக்கு இவர் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு தனி குடித்தனம் தான் நல்லதுன்னு பேசுறாரு. அது 2000க்கு முன்னாடி.
ஆமா, ஊருக்கெல்லாம் ஒரு வழின்னா ராஜா சாருக்கு தனி வழி. ஏன் வழி தனி வழின்றது சூப்பர் ஸ்டாருக்கு சரியா இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் மாமனாரா நடிச்சவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்க முடியாது. இதுல நடுவர் அவர்களை எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா, ராஜா சார் பேசி இந்த வீடியோ எல்லாம் இப்ப ஷார்ட்ஸ் சொல்றாங்கல்ல, நிறைய 1 மில்லியன் பாக்குறாங்க. இப்ப சமீபத்தில் ஒண்ணு வந்திருக்கு, என்ன தெரியுமா பேசிருக்காரு, ஒரு குடும்பம்னா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா மண்ணா இருக்கணும்யா. அந்த காலத்துல பாருங்க, உறவுக்காரன் உள்ள பட்டுன்னு வருவான், அரிசியை வாயில போடுவான், எங்க அந்த அரிசி வாங்குறன்னு கேட்பான். அந்த உறவு அந்த அன்பு நம்ம விட்டு போயிடக்கூடாதுயான்னு இவர் சொல்லி 1 மில்லியன் பார்த்து லைக்ஸ் எல்லாம் வாங்கி குவிச்சிட்டு இன்னைக்கு வந்து உறவு வேணாம் ஒண்ணு வேணாம் அந்த அணியில உட்கார்ந்துருக்காரு. இன்றைய 2K கிட்ஸுக்கு வீட்டு வேலைகளை செய்வதில் ஆர்வமும் இல்லை, விருப்பமும் இல்லை, தேர்ச்சியும் இல்லை, நேரமும் இல்லை. வீடுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா வேலை இருக்குமா? அலைகள் அடித்துக்கொண்டே இருப்பது போல ஓயாத வேலைகள் இருக்கிற இடம்தான் வீடு. எங்க பாட்டியும் உங்க பாட்டியும், எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் நாங்களும் கூட்டு குடும்பத்தில் இருந்தோம்னாக்க வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீங்க கூட்டு குடும்பத்தில் இருந்தா உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் குறையும்னு சொல்றோம். அதையே 3 பேர் கோச்சுக்கிறீங்க அதுக்கு. அப்புறம் தெய்வானை பேசுற போது சிவசதீஷ் உடான்ஸ் விடுகிறார், ஏற்கனவே பிளாட் புக் பண்ணிட்டார், இவங்க தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க சிவசதீஷ்க்கு பதிலா. உடான்ஸ் விடுறது சிவசதீஷ் இல்ல, தெய்வானை தான். தெய்வானை மேடம் பெரிய ஐடி கம்பெனில பெரும் அதிகாரி, பட்டிமன்றத்தில் வேற பேசுறாங்க. பிள்ளைய யார் பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமா பார்க்கறாங்க? அவங்க அம்மா பார்க்கறாங்க, அவங்க மாமியார் பார்க்கறாங்க. மாபெரும் கூட்டு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு வந்து தெய்வானை பேசுகிறார்கள். கெரியர்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற பெண்கள், நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? வீட்டுல குழந்தைகள் இருந்தா ஒண்ணு குழந்தைய வேணான்னு முடிவு பண்றதுங்க, இல்லாட்டா வீட்டுல பிள்ளைகள் இருந்தா அதை பார்க்க வழி இல்லாமல் தங்களுடைய வேலைக்கான அந்த ஆஸ்பிரேஷன்ஸ், கெரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் தியாகம் செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு வீட்டிலே இருக்காங்க. எனவே பெண்கள் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தனி குடும்பங்களை விட கூட்டு குடும்பங்கள் தான் அவர்களுடைய வெற்றிக்கு வழி கொடுக்கும். தெய்வானை ரத்தன் டாட்டாவை பத்தி நிறைய பேசிட்டோம். முக்கியமா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ரத்தன் டாட்டாவை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எளிமை எப்படி வந்ததுன்னு சொல்லி அவரை கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தெய்வானே என்ன பதில் சொன்னார் தெரியுமா சிவகுமார்? எங்க பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்ததுதான் இந்த எளிமை என்பதைத்தான் ரத்தன் டாட்டா பதிலாக சொன்னார். நம்முடைய குடும்பங்களில் மிக மிக முக்கியமாக 3 விஷயங்கள், அதுக்காகத்தான் கூட்டு குடும்பம் வேணும்னு நான் பேச வந்திருக்கேன். ஒன்று, எல்லா வீட்லயும் ஒத்த பிள்ளை. நம்முடைய குழந்தைகளுக்கு ஷேரிங்னா என்னன்னே தெரியாது. ஒரு வாழைப்பழம் கூட 2 உடைச்ச சிதவா பையனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று தான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அவனுக்கு மாத்திரம் கொடுக்குற எனக்கு கொடுக்கலன்னு சண்டை போட்டான். ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? ஷேரிங். பகிர்ந்து கொடு, எல்லாம் உனக்கே வேண்டும் என்று நினைக்காதே, மற்றவர்களுக்கும் கொடுக்கிற போது அதிலே இருக்கிற மகிழ்ச்சி அலாதியானது என்ற பாடத்தை கூட்டு குடும்பம் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் 2வது மிகப்பெரிய விஷயம், குழந்தைகள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள். நீங்க அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறீங்க, அந்த குழந்தை யார் யார் பாதுகாப்புலயும் இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆபத்து இல்லாமல் இருக்கிறது என்ற நிம்மதியோட ஒரு நாளாவது உங்களால் ஆஃபீஸ்க்கு போக முடியுமா? இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற போது எங்க மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க. மாமனார் இருக்காரு, அந்த வழியா யாராவது போனாலே எச்சரிப்பாரு, எதுக்கு இங்க நிக்கிறான்னு கேட்பாரு. நான் தண்ணி கேன் போட வந்தேன் சார்னு சொன்னா கூட விட மாட்டார். அவ்வளவு தூரம் அரணாக நின்று பார்த்து கொள்ளுகிற அந்த பாதுகாப்பு வேணுமா வேணாமா? நமக்கு நிறைவாக நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னீங்க? வீட்டில் இடம் இல்லை, வீட்டில் இடம் போதாது சாமி. கண்ணதாசன் அதைத்தான் சொன்னார். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம் என்று சொன்னார். இடம் இல்லாதது உங்கள் வீட்டில் அல்ல, உங்கள் மனத்திலே இடம் இல்லை. எனக்கு பிறகு ராஜா சார் வருவார். அவரை பற்றி ஒரே ஒரு தகவல், கூட்டு குடும்பத்திலேயே பிறந்து கூட்டு குடும்பத்திலேயே வளர்ந்து இன்றைக்கும் கூட்டு குடும்பத்திலேயே இருந்து கொண்டு இன்றைக்கு வேற வழி இல்லாமல் பொய் சொல்ல வந்திருக்கிறார். நம்முடைய மரபினுடைய ஆணி வேறே கூட்டு குடும்பம் தான்.
மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தபோது இந்தியா மாத்திரம் விழவில்லை. அதற்கு காரணமாக எதை சொன்னார்கள் என்றால், தம்பி விழுந்தா அண்ணன் பிடிச்சுப்பான், அண்ணன் விழுந்தா தம்பி பிடிச்சுப்பான், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிற குடும்ப கலாச்சாரம் இந்தியாவில் இருந்ததனால் தான் 2008 பொருளாதார வீழ்ச்சி வந்த போது இந்தியா விழவில்லை என்று சொன்னார்கள். எனவே அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பண்பாடாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பம் தான் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு கனமான பேச்சு. உங்கள் கைதட்ட கேட்கிற போது கூட்டு குடும்பம் கொஞ்சம் அப்படி துளிர்த்து மேலே வந்து நிற்குது. ஆனால் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா இப்போ என்ன சொல்ல போறாரோ தெரியல. வாங்க. பாரதி மேடம் சொன்னது முழுக்க சரி. கூட்டு குடும்ப அணியில தான் பேசினேன். அதுல வாங்கின அடியில தான் இங்க நிக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது. கூடி வாழ்வதை விட அவரவராக வாழ்வதுதான் மகிழ்ச்சி என்று இந்த தலைமுறை விரும்புகிறது. அவர்களுக்கு எது சரியானதுன்னு தானே கேள்வி. அதை சொன்னா என்ன ஒரு வருத்தம். கணவனும் மனைவியும் தனியா வாழ்கிற இடத்துல விருந்துக்கு வந்த சொந்தக்கார அரிசி பானையை பாப்பான்னு சொன்னனே தவிர ஒரு வீடியோவை கூட சரியாக பார்க்காமல் எனக்கு எதிராக பேசியிருக்கிறார் பாரதி மேடம். ரேவதி மேடம் சொன்னாங்க, கூட்டு குடும்பத்தில் தான் ஒளிஞ்சு மறைஞ்சு காத்திருந்து காதலை தெரிவிக்க வேண்டுமா. சார் நீங்களே சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வீட்டம்மாவோட பேசுறதுக்கு எதுக்குங்க ஒளிஞ்சு மறையணும்? இது ஒரு தகுதி, இது ஒரு கூட்டு குடும்பம். அந்த அம்மா பேசுது. அப்புறம் அதுல அந்த ஒரு ஆள் இருக்கார் பாருங்க, முழுக்கை சட்டை. இப்பதான் பொண்ணு பார்த்துருக்கிறாரு. ஐயா என்ன தீர்ப்பு சொல்வாரோ அதை கேட்டு தான் அவர் போய் முடிவெடுக்க போறாரு. தனக்கே முடிவெடுக்கிற ஒரு திராணி இல்லையே, இவர் இந்த ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ல வந்திருக்கிறார். டாட்டாவை பற்றி சொன்னார்கள். டாட்டாவுக்கு அவங்க பாட்டி தான் நல்ல ஒழுக்கமெல்லாம் கற்றுக் கொடுத்தாராம். டாட்டாவை பற்றி அவர் கொடுத்த பேட்டி, சிமி கிரேவால்ன்ற அந்த அம்மாவுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் சொல்கிறாங்க, சின்ன வயசில் நான் பள்ளிக்கு போவேன். அப்போது என்னை அழைத்து வருவதற்கு எங்கள் பாட்டி காஸ்ட்லி கார் அனுப்புவாங்க. எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. எல்லா பிள்ளைகளோடும் நடந்து போகத்தான் நான் விரும்பினேன். ஆனால் என் பாட்டி எனக்கு காஸ்ட்லி கார் அனுப்புகிறார். சரிம்மா, டாட்டா கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் இருந்தாரு. நீங்கள் கொஞ்சம் தூரம் போக வேண்டும் என்றால் தனியாக போங்கள், ரொம்ப தூரம் போகணும்னா கூட்டமாக போங்கன்னாரு. அவர் கல்யாணமே பண்ணலையா, அதிகமாக விட்டு. அவங்க இவங்கள பார்த்து கேட்குறாங்க, இவங்க என்ன குக்கிங் ராணியா அப்படின்றாங்க. இல்லை, குக்கிங் ராணி இல்லை, டாப் குக்கு டூப்பு குக்கு பார்க்குற ராணி. சார் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு நீங்களே, 2 பேரையும் கோர்ட்டுக்கு போக சொல்றது யாரு? அப்பாவும். அப்புறம் என்ன கூட்டு குடும்பம்? தெய்வானையை பார்த்து மனசிலாயோ அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. முந்தா நாள் தான் வேட்டையன் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார்னு நினைப்பு. அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, கூட்டு குடும்பம் என்பது ஸ்பீட் பிரேக் சொன்னாங்களா இல்லையா? நீங்க 4 வழி சாலையில போகணும்னு ஆசைப்படுவீங்களா, ஸ்பீடு பிரேக்கில் போகணும்னு ஆசைப்படுவீங்களா? முடிஞ்சிச்சுமா? இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, கோவலனும் கண்ணகியும் தனி குடித்தனம் வைத்ததால் தான் தவறு நடந்ததுன்னு. எத்தனையோ 1000 குடும்பத்தில் கோவலனுக்கு கண்ணகிக்கு மட்டும் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, 2000 வருஷம் முன்னாடியே கோவலன் கண்ணகி கல்யாணத்தப்பவே கல்யாணம் ஆன உடனே தனி குடித்தனம் வச்சுட்டாங்க. கரெக்டா? கரெக்டாங்க. இப்போ தனி குடித்தனம்ன்றது 2000 கிட்ஸுக்கு பண்றது இல்லை, 2000 இயர்ஸா பண்றது. இது நான் சொல்லல, தமிழறிந்த ரேவதி மேடம் சொல்லி இருக்கிறார். இந்த முக்கியமான விஷயம் அந்த தம்பி சொன்னது, ஒரே கிரைண்டரில் 10 பேருக்கு மாவாட்டலாம். தனி குடித்தனத்தில் எதுக்கு மாவாட்டுறான்? ரெடிமேடு தோசை மாவு இருக்கு, முக்குக்கு முக்கு ஒரு அக்கா உட்காந்து ஊத்துது, அவன் பாட்டுக்கு வாங்கி மொத்தமா சாப்பிட்டு போறான். சார் இப்பெல்லாம் உங்க வீட்டு கிரைண்டர் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க?
ஆயுத பூஜை அன்னைக்கு பொட்டு வைக்கிறான். ஆயுத பூஜைக்கு கிரைண்டர் மிக்சிக்கு பொட்டு வைக்கிறானே தவிர கிரைண்டர்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. நீங்க ஒண்ணு வேணா யோசிங்க. இந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு நெருக்கடி என்னன்னா, நாம என்ன செஞ்சாலும் யாரோ பார்க்கறாங்கன்ற உணர்வு இருக்கும். நாம என்ன செஞ்சாலும் யாரோ ஒருத்தர் பார்க்கறாங்க. சார், சண்டை நடக்கிற ஊர்களில் ஒரு வரி சொல்லுவாங்க டிவி நியூஸ்ல, நிலைமை கலவரமாக இருக்கிறது ஆனால் கட்டுக்குள் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை கூட்டு குடும்பமும் அப்படித்தான், எந்நேரமும் கலவரமாக இருக்கும் ஆனால் ஒரு கூட்டுக்குள் இருக்கும். அதுதான் உண்மை. நிறைவாக ஒரு பையனுக்கு, இப்ப இந்த தம்பியே இருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும்னா, வாழ்க்கையில முன்னேறணும்னா, பொறுப்பு வரணும்னா தனி குடித்தனம் தான் சரி. எல்லாத்தையும் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்ற நிலைமை இருந்ததுனா தான் கூட்டு குடும்பம். நானே முன்னே நின்று என் பிள்ளையை, என் மனைவியை என் விருப்பப்படி வாழ வைப்பேன் என்று நினைக்கிற இந்த தலைமுறைக்கு தனி குடும்பம் தான் சரி. காலங்கள் மாறும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது என்றார் கண்ணதாசன். மாற்றத்தை அங்கீகரிப்பவர்கள் புத்திசாலிகள், எதிர்த்து நிற்பவர்கள் காலத்தால் காணாமல் போவார்கள் என்று சொல்லி இன்றைய தலைமுறைக்கு தனி குடித்தனமே சரி. யோசித்துக் கொள்ளுங்கள். நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, இது வழக்காடு மன்றம், நீதிமன்றம். இங்கே தலைப்பு அன்றைக்கு கொடுத்திருந்தது பொதுப்படையாக கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு கொடுத்திருப்பது என்ன? இன்றைய தலைமுறைக்கு. அப்ப இதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணுமா இல்லையா? இல்லை, இந்த 3 பேர் பேசியதுல எதையாவது கொஞ்சம் எடுத்து பார்க்கணும்ல. ஒன்று, நாங்கள் இருந்த காலத்தில் கூட்டு குடும்பம்னா 3 பையங்க இருப்பான், 4 பையன் இருப்பான். இப்போ எங்கள் வீட்டிலலாம் 9 பிள்ளைங்க, நான் 9வது பிள்ளை. அப்போ அந்த வீட்டில் எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை இருந்திருக்குன்னு பார்த்துக்கங்க. அது அந்த காலம். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 2ற்கு மேல் எப்போதும் வேண்டாம். அப்போ 2 பிள்ளை தான் நம்ம வச்சிருக்கோம். 2ம் ஆணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்னாச்சா 2 ஆணா போச்சுன்னா 2 பேரும் இப்போ என்ன கேட்குறான்? இது ஏன் வேலை இல்லை, மூத்தவன் தான் அங்கே இருக்கணும். அவன் சொல்லாட்டி என் வீட்டுக்காரி சொல்கிறான். சரி, இப்படி வச்சுக்கோங்க. மூத்த பையன் இந்த அவர் சொன்னார் இல்லையா, அமெரிக்காவில் இருக்கான், இளைய பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அப்படின் போது இங்கே வா, ஆஸ்திரேலியாவுக்கு 2 தடவை வா, அமெரிக்காவுக்கு 2 தடவை வா அப்படின்னு அப்பா அம்மாவையும் பேறுகால சமயத்தில் கூப்பிட்டு போயிடுறாங்க. அது சுயநலம் தான். பேறுகால சமயத்தில் கூட்டிகிட்டு போயிடறான். 2வது, 2ம் பொண்ணா பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சம்பந்தார வீட்டில் போய் குடியிருக்க முடியுமா? அப்படின்னா 2 ஆண் பிள்ளையும் வெளிநாட்டுக்கு போகிற பிற்பாடு தனியாக இருக்கிறதுக்கு பழகிக்கிட்ட தாயும் தகப்பனும், 2 பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்த பிற்பாடு தனியாகவே வாழ வேண்டிய தாயும் தகப்பனும். அதோட கூட இப்போ என்ன ஆகிப்போச்சு? உள்ளூருக்குள்ளே தான் இருக்கான் பையன், ஒத்த பையன். இவன் கூட இருக்கலாம்ல நம்ம கூட. அந்த பொண்ணு சொல்லிடுறா, ஹனி நமக்கு இது தோதுப்படாது, நம்மால முடியாது. ஏன்னா அது வேற செஞ்சுரி, நம்ம வேற செஞ்சுரி, அது வேற தலைமுறை, நாம வேற தலைமுறை. காரணம் என்ன? சம்பளம். 2 பேரும் நல்ல சம்பளம் வாங்குறாங்க, 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இந்த நூற்றாண்டு அப்படி இருக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க, நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் இதை சொல்றேன். அறத்தை நிறைய தெரிந்தவர்களைப் போல, தர்மத்தை தன் தலையின் மேல் தூக்கி வைத்திருப்பவர்களைப் போல, ஞானத்திற்கு நாங்கள் தான் வடிகால்கள் என்று சொல்வதைப் போல இந்த தலைமுறை பணத்தை கையிலே பிடித்த பிற்பாடு தகப்பனையும் தாயை விட்டு தனித்து 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 போய்விட்டது. ஆனால்
சான்றோன் என கேட்ட தாய் என்று வளர்ந்த நாம இந்த தலைமுறையில் அதை சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. எனக்கென்னவோ அன்று நான் கொடுத்த தீர்ப்புத்தான் என்றும் கொடுக்கணும்னு ஆசை எனக்கு. அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் அது நீதியாகாது. இன்றைய தலைமுறையை தான் நான் கவனிக்க வேண்டும். இன்றைய தலைமுறையை பார்த்தால் நிச்சயமாக இனி அது தாயோடும் தகப்பனோடும் கூட நெருங்கி வாழுகிற இனமாக இல்லை. அது தனித்து வீட்டுக்குள்ளே எப்படி அது தனித்து இருக்கிறதோ அதுபோல வீட்டை விட்டே தனித்து போகிறது. அதனால் நாம் முதியவர்கள் தொகுப்பு இல்லங்களாக வந்துட்டு முதியோர் இல்லங்கள் பெருகி போயிடுச்சு. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நாம் தான் பழகிக்கொள்ளணும். பெரியோர்களே, தனித்து இருப்பதற்கு பழகிக்கொள்ளணும். நீங்கள் படித்திருக்கிற சமயத்திற்கு இது விரோதம்தான். நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற சமயத்திற்கும் இது விரோதம்தான். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி போன ஒரு நீங்கள் என்ன செய்வீர்கள்? சகித்து கொண்டு அவர்களுக்காக இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் இன்றைய தலைமுறைக்கு தனி குடித்தனம்தான் சரி. அதுதான் அவர்களுக்காக நிம்மதியாக இருக்கும். நம்முடைய துயரம் நம்மோடு கூட இருக்கட்டும், அவர்கள் நிம்மதியாக வாழட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.